மேயரை நேரடியா மக்களே தேர்வு செய்யறதுக்கு பதிலா கவுன்சிலர்கள் கூடி தேர்வு செய்வாங்கன்னு ஆளுங்கட்சி சட்டம் கொண்டு வர அந்த சட்டம் எப்படி நிறைவேற போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குதுங்களா பேசிக்கிட்டாங்க. தலைவா, பொதுவா சட்டமன்றத்துல பெரும்பான்மை ஆதரவு இருந்தா தான் ஒரு சட்டத்தை புதுசா நிறைவேற்ற முடியும். இப்போ உள்ளாட்சி சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு பலத்த எதிர்பார்ப்பா சொல்லிக்கிட்டாங்க. முதலா தாக்கல் செய்யற சட்டமே கடுமையான எதிர்ப்புக்கு இடையில நடைமுறைக்கு வந்துட்டா அப்புறம் 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அடிச்சு ஆடலாம் அப்படின்னு ஆளுங்கட்சி துணிஞ்சு இறங்கிருக்காங்களாம் பேசிக்கிட்டாங்க. ஐயா, சட்டமன்ற அரசியல் நிலவரம் இப்படி இருக்க மதுக்கர மகாராஜா மரணம் உயர் நீதிமன்றம் வரைக்கும் போனதால அரசு தரப்புல என்ன சொல்ல போறாங்கன்னு மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் எதிர்பார்த்து காத்திருக்காங்களாம் பேசிக்கிட்டுதாங்க. ஐயா, மதுக்கரை மகாராஜாவை பிடிச்ச வனத்துறை 2-3 தடவை மயக்கூசி போட்டதுனால தாங்க இறந்து போச்சு அப்படின்னு மக்கள் சொல்றாங்களா. ஆனா கட்டையில முட்டி தாங்க இறந்து போச்சு அப்படின்னு வனத்துறை சொல்றாங்களா பேசிக்கிறாங்க. இன்னொரு மேட்டர் தலைவா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் முடிவு தெரியும் அப்படின்னு எல்லாரும் காத்திருக்க. எந்த டாக்டர் மயக்க ஊசி போட்டாரோ அதே டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டமும் பண்ணாராம். அதனால உண்மையான உண்மை வெளிவருமா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாரும் பேசிக்கிறாங்க. மதுக்கர மகாராஜான்னு வனத்துறையும் மத்தவங்கள யானைக்கு பேர் வச்சாங்களாம். ஆனா மதுக்கர மக்கள் கும்கி படத்துல கொம்பன் மாதிரி இந்த யானைக்கு கட்டையன்னு பேர் வச்சு பாசமா கூப்பிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம கட்டையினால அந்த பகுதி மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லையா பேசிக்கிட்டாங்க. ஐயா, கட்டையன்கிற மதுக்கர மகாராஜாவை எங்க ஊர்ல தான் அடக்கம் செய்யணும்னு கோரிக்கை வச்சதோட ஊரெல்லாம் கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டி மக்கள் அனுதாபம் தெரிவிச்சாங்களாம். இன்னொரு பக்கம் யானை விவகாரத்துல இப்போ காட்டுக்குள்ள ஆக்கிரமிப்பு பண்ணவங்க விஷயம் வெளியே வந்திருக்குதான் பேசிக்கிட்டுதாங்க. ஐயா, மதுக்கரை மகாராஜாவை பிடிச்சு கொண்டு போய் அப்படியே காட்டுக்குள்ள விட்டுருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுங்க. ஆனா அந்த யானைய குங்கியா மாத்த நினைச்சதுதான் பெரிய தப்பு. காட்டு ஆணைய மரக்கட்ட தடுப்பு போட்டு சிறை வச்சதும் அதோட மரணத்துக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு வன அலுவலர்கள் கொளுத்தி போட்டிருக்காங்களா சொல்லிக்கிட்டாங்க.